காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் 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 யாராவது என்னை காப்பாற்றுங்கள் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் 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 மாமி, நீங்கள காப்பாத்துங்கன்னு கத்துனது? ஆமாம் குழந்தாய், பல யுகங்களாக நான் இப்படி அலறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்றைக்குத்தான் என் அலறலுக்கு பலன் கிடைத்திருக்கிறது. என் அலறலை கேட்டு நீ வந்திருக்கிறாய். உங்களோட உடம்பு எப்படி கல்லா மாறி இருக்கு? சாபம், ஒரு கந்தர்வ சக்தியின் சாபம். பல யுகங்களாக நான் மழையிலும் வெயிலிலும் கிடந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கூட ஒரு முனிவரோட சாபத்தால தான் இப்போ அற்புத கமலங்களை தேடி காட்டுக்குள்ள அலைஞ்சுகிட்டு இருக்க சுவாமி. என் சாப விமோச்சனத்துக்கு நீ உதவி செய்தால் நீ கமலங்களை எடுக்க நானும் உனக்கு உதவி செய்வேன். சொல்லுங்க சுவாமி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? நீ சிறிது தூரம் இப்படியே கிழக்கே சென்றால் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு அற்புத வாள் இருக்கும். அதை முதலில் நீ இங்கே எடுத்து வா. வீதியை பிறகு சொல்கிறேன். எடுத்து வருகிறேன் சுவாமி. என்னை ஆசீர்வதியுங்கள். வெற்றியுடன் திரும்பு குழந்தாய். கௌதம், ஏன் மூட விட்டா இருக்க? ஒண்ணும்ல. இவன் இப்படித்தான். இவனே எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அடிக்கடி குழம்பி போயிடுவான், அப்புறம் மூட் அவுட் ஆயிடுவான். ஆனா இன்னைக்கு உங்களால தான் மூட் அவுட். எங்களாலயா? எப்படி? எப்போ உங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே இல்லையான்னு பசங்களாம் கிண்டல் பண்றாங்க. லேடி ஸ்டைல்னு பட்ட பேரே வச்சிட்டாங்க. லேடி ஸ்டைல் பட்ட பேர் சூப்பர். நீ வாய மூடுறி. சரி சரி, ரெண்டு பேரும் கொஞ்சம் அடங்குறீங்களா? சாப்பிடுற நேரத்துல சண்டை போடாதீங்க, வாங்க. ஏய், என்னடா சூரஜ், சாப்பிடலையா? இல்ல, எனக்கு ஒன்னும் லஞ்ச் வரல. எங்க சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? பரவாயில்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. ஓகே. சூரஜ், ஹாய் பெரியம்மா. வாப்பா சாப்பிடலாம். ஓகே. அம்மா வரலையா? வரலப்பா. ஊர்ல இருந்து வர தாத்தா பாட்டி அழைச்சிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. தாத்தா பாட்டி வராங்களா? எனக்கு ரொம்ப ஜாலிதான். தாத்தா பாட்டி வருதுனால இவனுக்கு என்ன ஜாலி? தாத்தா பாட்டி வந்தா என்ன ஜாலியா? தாத்தா பாட்டி வந்தா நம்ம கூடயே இருப்பாங்க, அன்பா பாசமா பாத்துக்குவாங்க, நிறைய கதையெல்லாம் சொல்வாங்க. அப்புறம் பீச்சு, பார்க்கு, ஷாப்பிங்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க. ஜாலியா சுத்தலாம். இப்படி நிறைய இருக்கு.
பாட்டி வந்தா நம்ம கூடயே இருப்பாங்க, அன்பா பாசமா பாத்துக்குவாங்க. நிறைய கதையெல்லாம் சொல்வாங்க. அப்புறம் பீச், பார்க்கு, ஷாப்பிங்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க. ஜாலியா சுத்தலாம். லேட்டா வந்திருக்கீங்க. ஓவர் டைமா? நீ லேட்டா வந்து கதவை திறக்கிற, என்ன சீரியல? இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசி பேசிதான் என்ன நீங்க காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் அந்த பேச்சை விடுற மாதிரி இல்லையா? நாம காதலிச்ச அந்த வசந்த காலத்தை இப்பயே ஞாபகப்படுத்துற. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. ஆமா, சந்தியா எங்க? அவ ஸ்கூல்ல இருந்து வந்து ரூம்ல பூந்தவதான். சீரியஸா படிச்சுக்கிட்டே இருக்கா. இப்பவே அவளுக்கு கம்ப்யூட்டர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? சும்மாவா? சந்தியா குட்டி என் பொண்ணாச்சே. ஆமா, சந்தியா எங்க? சந்தியா குட்டி, சந்தியா எங்கம்மா இருக்க? ஹாய் சந்தியா குட்டி, என்னம்மா படிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது புரியலையா? ஆமாம் டாடி, ஒரு விஷயம் மட்டும் புரியல. சரி சொல்லு, என்ன உனக்கு புரியலன்னு சொல்லு, டேடி உனக்கு புரிய வைக்கிறேன். கண்டிப்பா? கண்டிப்பா. ப்ராமிஸ்? ப்ராமிஸா? ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். சொல்றேன், நீ கேளு. சந்தியா குட்டி, டாடி கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஏதோ ஒரு டவுட்டா, கரெக்டா சொல்லணும்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கா. அப்போ பெரிய டவுட்டா தான் இருக்கும். நீயே கேளு. அப்பாக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தாத்தா பாட்டி இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இல்ல? சொல்லுங்க, என் தாத்தா பாட்டி எங்க இருக்காங்க, எப்ப வர போறாங்க? சந்தியா, எனக்கு தாத்தா பாட்டி வேணும், அவங்க வரணும். அவங்க இங்க வந்து எனக்கு கதை சொல்லணும், நான் ஜாலியா இருக்கணும். எனக்கு தாத்தா பாட்டி வேணும், அவங்க வரணும். எனக்கு தாத்தா பாட்டி வேணும். சந்தியா, எதுக்கு அடம்பிடிச்சிட்டு இருக்க? தாத்தா பாட்டி என்ன கடையில் விற்கிற பொருளா வாங்கி கொடுக்க? நீ ஏன் குழந்தை மேல எரிஞ்சு விழுற? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு சந்தியா, உனக்கும் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. அப்ப ஏன் அவங்க என்ன பார்க்க வரல? நீ அவங்கள பார்க்க போகல, அதனால அவங்களும் உன்னை பார்க்க வரல. நீங்க ஏன் என்ன கூட்டிட்டு போல? நாங்களே போகலம்மா, அதனால உன்னை கூட்டிட்டு போகல. நீங்க ஏன் போல? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இங்க பாருங்க, நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, வாங்க. இத பாரு சந்தியா குட்டி, நீ பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நாங்க ஏன் அங்க போகல, தாத்தா பாட்டி ஏன் எங்க வரலன்னு உனக்கே புரியும். நீ அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நீ நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆகணும், அதான் அந்த டேடியோட ஆசை. ஓகே? சந்தியாவுக்கு யார் சொன்னாங்க திடீர்னு தாத்தா பாட்டி பத்தி இவ்வளவு தூரம் விசாரிக்கிற? ஸ்கூல்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க பேசியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத வச்சு அவளுக்கு அவளோட தாத்தா பாட்டியை பார்க்கணுங்கிற ஏக்கம் வர்றப்ப பேத்தியை பார்க்கணுங்கிற ஏக்கம் நம்மள பெத்தவங்களுக்கு வரலையே. அவங்களுக்கு பிடிக்காம நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்பவும் நாம அவங்கள நினைக்காத நாளே இல்லையே. ரோட்ல, கடையில, கோயில்ல எங்க எங்க அம்மா சாயல்ல யாரை பார்த்தாலும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. ஆனா அடுத்த நிமிஷம் அவங்களே இவ்வளவு வைராக்கியமா இருக்கும்போது நாம எதுக்கு அவங்க கிட்ட போகணும்னு தோணுது. அவங்களுக்கு எதிரா நாம நல்லபடியா வாழ்ந்து காட்டணுங்க. இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? சுஜா, உனக்கு உன் அம்மா அப்பா அண்ணன் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இல்லங்க. இல்ல, இருக்கு. வேணா வெக்கத்தை விட்டுட்டு நம்மளே போய் அவங்கள பார்ப்போம். என்ன ஆழம் பாக்குறீங்களா? உங்களுக்கு உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசை இருந்தா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போய் காட்டுங்க. இத்தனை வருஷமா பிடிவாதமா வைராக்கியமா இருந்துட்டோம், இனிமேலாம் அப்படியே இருப்போம். அவங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தா அவங்களே வந்து பார்க்கட்டும். பேசாம படு.
தாத்தா பாட்டியை நானே வர வைக்கிறேன். இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், ஆனா மரம் இன்னும் நம்ம கண்ணில் தட்டுப்படலையே. இங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த மரத்துக்கு வழி கேட்கலாம். என்ன பண்றது? சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம். இந்த வாளுக்கு நான் காவலாக இருக்கிறேன். அதை நீ தொடவே முடியாது. ஓ, அப்படியா? அப்ப இந்த வாள் இல்லாம நானும் போக மாட்டேன். அப்படியானால் உயிரோடு போக மாட்டாய். அதையும் பார்க்கலாம். மூசா, நான் ஒரு தேவ கன்னிகை. சந்திரலேகா என்பது என்னுடைய பெயர். ஒரு காலத்தில் வவ்வாலாக மாறி இந்த அற்புத வாளுக்கு காவல் இருக்கும்படி ஆயிற்று. இப்பொழுது இந்த வாளை நீ எடுத்து வவ்வாலை வெட்டியதால் நான் சாப விமோச்சனம் அடைந்தேன். மிக்க நன்றி. இனிமேல் இந்த அற்புத வாள் உனக்கு சொந்தம். நீ நினைக்கும் போதெல்லாம் இந்த வாள் உன் கைக்கு வந்துவிடும். நீ எப்பொழுது கூப்பிட்டாலும் நானும் வந்து உனக்கு உதவி செய்வேன். நான் தேவலோகம் செல்ல வேண்டும். சென்று வருகிறேன். பூதலோகத்துல தான் அற்புதங்கள் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பூலோகத்துல அதை விட நடக்குது. முனிவரை போய் பார்ப்போம். இனிமே
அவர் என்ன சொல்ல போறாரோ அதன்படி செய்வோம்.